என்ன இது திடீர்னு? வா, நான் என்னலாம் செஞ்சேன் உன்ன மாதிரி நண்பன் கிடைக்கிறதுக்கு. ஏணி வச்சா கூட இந்த தேவா சூர்யா அளவுக்கு வர முடியாது. என்ன தேவா இது? உன் சூர்யாவை விட்டுட்டு நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ பண்ணிக்கிட்டே இல்ல சூர்யா, நீ தேவராஜ மாத்துற, என்ன ஒரு மனுஷனா மாத்துற. இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஒதுக்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, മര്യാദയും ചെയ്തിருக்கு. ഓ പബ്ലിക്കിലിട്ട് അടിക്കുന്നു പോലീസിന്. ഇപ്പൊ പിന്നെ തളപതിക്കൊന്നും നോക്കാനില്ലല്ലോ, കാരണം കൂടെ ദേവരാജല്ലേ. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ രജനി സാർ മമ്മൂക്ക കോംബോയിൽ വന്ന തളപതി മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. അപ്പൊ കഴിഞ്ഞ സീനിൽ ഏകദേശം അവർ ഒന്നായി ആ ഒരു തളപതി എന്നിട്ടുള്ളൊരു സോങ് ഒക്കെ ഇങ്ങനെ ചെറുതായിട്ട് അവരല്ലേ എടുത്തു കൊണ്ടുവന്ന് കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പൊ എന്തായാലും അതിനുശേഷം എന്താണ് സീൻ ഉള്ളത് നമുക്ക് നേരെ സീനോട്ട് പോകാം. റെഡിയാ? പറയാലോ. ശബ്ദ ഒഴുകുന്നതിന്റെ സൗണ്ടില് താളം. ஒன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுதுடா. அப்படியா? இல்ல உனக்கு தெரியாதுடா, ஒன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுது. நீ நல்லா இருக்கணும்டா. சரி சரி, பாடி நீ நல்லா இருக்கணும்டா. ஒரு நிமிஷம், நான் உங்க பேர் என்ன? തളപതി. ഓ പേരിപ്പ അങ്ങനെയാക്കി അല്ലേ? ഇപ്പൊ അങ്ങനെ ഡിസിഷൻ ഒക്കെ എടുക്കുന്ന അവര് നല്ലതൊക്കെ ചെയ്യാൻ തുടങ്ങി അല്ലേ? എനിക്ക് ദേവ ക്യാരക്ടർ കുറച്ച് മറ്റേ രീതിയിൽ നല്ലതായി തോന്നുന്നു. ഇവർ രണ്ടുപേരും കൂടി ഡിസിഷൻ എടുത്തിട്ട് നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നു. ഇല്ല, വേറെ രീതിയിലാണ് ചെയ്യുന്നത്. അവരെ ദ്രോഹിക്കുന്നവരെയാണ് പോയി ദ്രോഹിക്കുന്നത്. മനസ്സിലായോ? ചെയ്യുന്ന അങ്ങനെയാണ്. ഏകദേശം തളപതിയുടെ ആ ഒരു സംഭവം കാണിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഷോർട്ട് ഉണ്ടായിരുന്നു. സൂര്യ, ഇത് தேவையாடா? വേണ്ട, വിട്ടിട്. അതില്ലടാ, ദേവരാജ് മാതിരി ഒരാൾ കൂടെ ചേർന്നത്. தாயி, உனக்கு மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எதுக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு? அது இல்லடா, உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி 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 என்ன பெத்த தாய் ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளையை இப்படி எல்லாம் வளர்த்துட்டேடி அப்படி கேட்க போறா இல்ல? கேப்பா நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டான்? வேணும்னா அந்த மகராட்சிக்கு போய் கூப்பிட்டா கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்க? അടുത്ത ഷോട്ട് തന്നെ കാണിച്ചല്ലോ. மீனாட்சி കുറെ കുട്ടികള് மாசம் கழிச்சு குழந்தை இங்க கூட்டிட்டு வரணும், இல்லன்னா நாங்க அங்க வீடு தேடி வந்துடுவோம்.
எப்படிமா ஒரு குழந்தை மேல இந்த Injection அளவு இருக்கு. பாசம்? மத்தவங்க குழந்தைய நான் பார்த்துக்கிட்டா என் குழந்தை யாராவது பார்த்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஓ உன் குழந்தைக்கு என்ன தாய்? அவன் ஆசை வர தாய். சரி, എല്ലാവർക്കും അറിയുന്ന മറ്റേ കുഴന്തനല്ലേ? பொம்பளை பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம். ம். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக நாலு சுட்டு கண்ணீர் விடுவாங்க. ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. ആ, அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா? என்ன பேரு? ആരത്? മറ്റേ ആളാണോ കൊന്നു മരിച്ചത്? ആണോ? അല്ലേ? ചിലപ്പോ അതായിരിക്കും. കുട്ടി ഉണ്ടായിരുന്നു. അല്ലേ? ആള് ചെയ്ത കാര്യങ്ങളെ കുറിച്ചിട്ട് ഇപ്പോഴാണ് ചിലത് റിയലൈസേഷൻ വരാന്നറിയില്ല. சூர்யா, எப்படி பண்ண? என்ன பேரு வைக்கலாம்? ബാക്കിയുള്ളത് അല്ലേ? அழகி, தமிழ் அழகி. எப்படி? ദേശീയ இது சூரிய. உனக்கு என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல வேணாம். சரி, ഫേസ് എക്സ്പ്രഷൻ കണ്ടായിരുന്നോ? മറ്റവരുടെ അതാണോ ഈ മറ്റേ അന്ന് രമണ എന്നാ അവരാണോ തോന്നുന്നല്ലേ? ഫോട്ടോ അല്ലേ അവിടെ ആ. ഉണ്ടായിരുന്നത്? അന്ന് ആ മഴയത്ത് കണ്ടു മനസ്സിലാകുന്നില്ല പറഞ്ഞത്. അത് തന്നെ. റിയലൈസേഷൻ ആണത്. ഓരോ കാര്യങ്ങൾ കൊണ്ട് ഒരാളെ വല്ലുമ്പോ അതിന്റെ ആഫ്റ്റർ എഫക്ട്സ് ആണ് എനിക്ക്. അല്ലേ? സത്യല്ലേ? ഉം. അംബരീഷ് പുരി. അമരീഷ് പുരിയോ? ആ, അമരീഷ് പുരി ഉണ്ട് ഇതിനകത്ത് കാസ്റ്റിംഗിൽ. ആ, നമ്മളൊന്ന് വായിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. ഉണ്ട് ഉണ്ട് ഉണ്ട്. പക്ഷെ എപ്പോ വരുന്നു മറന്നേ പോയി. நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும், கலிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க தேவராஜ் கூட இருக்கியாமே. ஏன்? தேவராஜன் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்டு உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிராக போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவன் நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும், ഓ உங்க பையன் தேவராஜன் கொலை பண்ண பார்த்தான். அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜன் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்துரு, நான் உன்னை தேவராஜை விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். ഓ, இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீதான் இருப்பேன். வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம். என்ன சொல்றேன்? தேவராஜன் நண்பன். புரியாம பேசுறிய? ഉം. தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா? உன் மேல பெரிய பாசமோ நட்போ கிடையாது. உனக்கு பையன் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. ഉം. நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. அதான் பாசம் நட்பு இல்ல. வா, என் கூட வா. ഇല്ല. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவேன். உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல். ഓ, മറ്റേത് ദുര്യോധനക്കാരന്റെ ഫ്രണ്ട്ഷിപ്പിന്റെ ഒരു സംഭവമാണ് കാണിച്ചത് ഏകദേശം ഇതുപോലെയല്ലേ? ആ நல்ல കർണൻ ഇങ്ങനെയാണ് പണ്ട്. വിടില്ല, ദുര്യോധനെ വിടില്ല. ആരെത്ര എന്ത് പറഞ്ഞാലും.
ആ ഒരു പ്ലോട്ടിന്റെ സാധനം ഇവിടെ കാണിക്കുന്നില്ല ഒരു സ്ഥലത്ത്. കാരണം വെച്ചാ സഹായിച്ചല്ലേ ആ സമയത്ത്. ചെയ്യുന്ന ആ ഒരു പോയിന്റ് ഓഫ് വ്യൂ ചിന്തിക്കുമ്പോ അങ്ങനെ തോന്നും. അങ്ങനെ പണ്ടത്തെ ആ ഒരു സംഭവത്തിലുള്ളത് മഹാഭാരതത്തിലായാലും. ദേവരാജന് വില വന്നു നല്ല. ഓ ഇവിടെ വന്നേ കാണാൻ വന്നു. വീട്ടില് என்ன இது திடீர்னு வா நான் என்ன செஞ்சேன் உன்ன மாதிரி நண்பன் கிடைக்கிறதுக்கு ஏணி வச்சா கூட என்ன தேவா சூரிய அளவுக்கு வர முடியாது என்ன தேவா இது உன் சூர்யாவை விட்டுட்டு நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன் ஆனா நீ பண்ணிக்கிட்டு இல்ல சூர்யா நீ தேவராஜ மாத்திர என்ன ஒரு மனுஷனா மாத்திர இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம் ஒதுக்கிடுவாங்க ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல மரியாதையும் சேர்ந்திருக்கு என்ன மாத்த கையெழுத்து கும்பிடுறாங்க அன்போட நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க யாரால ஒரு நாள் வந்துரு எங்கூட வந்துரு இனிமே இங்க இருக்க கூடாது எங்கூட என் வீட்டுல தான் இருக்கணும் தேவா இல்ல தேவா எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு என்ன சாக்கடையில் தூக்கி வளர்த்திருக்காங்க நான் பசில அழியும் போது சோறு போட்டு காப்பாத்திருக்காங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும் நான் கூப்பிட்டா வர மாட்டேன் நீ அല്ലേ ഡയലോഗ് இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு நீ மட்டும் தான் இருக்கு ഓ ബോണ്ടിങ് ആയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് അവിടെ. മറ്റേതാണ് കാരണം മറ്റേ സംഭവം വിളിച്ചിട്ടും പോയില്ലല്ലോ. ഇതാണ് അല്ല അതല്ല വിളിച്ചിട്ടും പോയില്ലല്ലോ മറ്റേ എല്ലാ പദവിയും കൊടുക്കാന്ന് പറഞ്ഞിട്ടും ചെറിയൊരു ഒരു പോർഷൻ ഒരു കുഞ്ഞു സാങ്. தேவா 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 பாத்தியா என் பொண்ணு இது பிறந்தப்போ நீதான் பேர் வச்சு உன் விட்டு பிள்ளை மாதிரி காது குத்தி கல்யாணம் செஞ்சு வச்சேன். பொம்பளை பிள்ளைங்களை படிக்கணும்னு நீயே கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து வச்சேன். இவன் சமைச்சப்போ ஊரெல்லாம் கூட்டி நீதான் சாப்பாடு போட்டு இப்ப பாரு என் பொண்ணு போயிடுச்சு தூக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு. வா நீயே வந்து வாக்கிட்டு போடு. என்னாச்சு எப்படி சப் இன்ஸ்பெக்டர் பள்ளிவேல் പോലീസ് ഫീസ് നോക്കി രണ്ടുപേരുടെ ഫീസ് നോക്കി. അവിടെ ഇമോഷനും മറ്റേ സ്ഥലത്ത് നല്ല കലിപ്പും. ഓ പബ്ലിക്കിലിട്ടടിക്കുന്നു പോലീസിന്. ഇപ്പൊ പിന്നെ തളപതിക്കൊന്നും നോക്കാനില്ലല്ലോ കാരണം കൂടെ ദേവരാജല്ലേ. മറ്റേ പോലീസല്ല അന്ന് കണ്ടുവല്ല ഒരു കൂടെ അന്നേ ഉള്ളനായിരുന്നു അല്ലേ. കൊല്ലുന്നു കൈ അറുത്തോ കാണിച്ചില്ല അതും കാണിച്ചില്ല നമ്മളെയും കാണിച്ചില്ല അവിടെ എങ്ങനെ കട്ട് ചെയ്തു ഇവിടെ അത് കണ്ടോണ്ടാ വന്നേക്കണേ. நீ பஸ்ல இருந்து நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்று பிடிக்காது. நீ ஐயா வீட்டு பொண்ணு பரதநாட்டியம் ஆடுற பொண்ணு பாட்டு பாடுற பொண்ணு இந்த ரோட்ல அடி தடி சண்டையெல்லாம் ஒன்று பிடிக்காது. ஆனா இந்த சூர்யா அப்படிதான் உன்னோட 2 வயசு கம்மி அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் லாக்கப்ல வச்சிருந்தாங்க பார்த்தே எல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள் 15 வயசு பொண்ணு அடுத்த நாள் வெளியே விட்டாங்க. வீட்டுக்கு போனா எல்லா பொண்ணுமே மாட்டிக்கிட்டான் போனோம். அவங்க அப்பா அந்த பொண்ணு இப்படி கையில தூக்கிட்டு வர்றாரு. 15 வயசு பொண்ணு என்ன பண்ண சொல்ற போனே பிடிச்ச இன்ஸ்பெக்டர் வெட்டி அவன் கைய இனிமே ஒரு ஒரு பொண்ணு தொட முடியாது. வெட்டியான கை வெட்டியான இல்ல அவனுக்கு பிடிக்காது. இந்த சொல்லி அப்படிதான் പറഞ്ഞെടുത്ത് ഇതാണ്
என்னாச்சு ஏழுகிற കലിപ്പ് கேக்குறல்ல ஏழுகிற നേരെ വാ നേരെ പോണം ഡയലോഗ്സ്. பிடிக்கலையா இந்த மாதிரி ஆடு அடித்தடி ஆடு பிடிக்கல இங்க பாரு பின்ன பிடிச்சிருக்கு அதுக்கே ஆடுற தெரியல. ഓ ഓരോ സീനും മനസ്സിലാവുന്നില്ല. ഡൗട്ട് ഉണ്ട് ഈ സോങ് ആണെന്ന്. ആണോ? കണ്ടിട്ടുണ്ടോ ഇത്? പക്ഷെ സീൻ എന്താന്ന് മനസ്സിലാവുന്നില്ല. അങ്ങനെയാണ് സോങ് ആണ് അല്ലേ? ഏതാന്നറിയോ? ഫസ്റ്റ് ലൈൻ എടുത്ത് നോക്കാം അല്ലേ? വേറൊരു ഗെറ്റപ്പിലാണ് കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത്. ഓ മറ്റേ സോങ് സുന്ദരി. അറിയില്ലായിരുന്നു, പക്ഷെ നല്ല കേട്ടിട്ടുണ്ട് ആ ഒരു സോങ്. പക്ഷെ ഫുള്ളായിട്ട് കേട്ടിട്ടുണ്ടോന്ന് അറിയില്ല. എവിടേക്കെല്ലാം കേട്ടിട്ടുണ്ട് പാട്ട്, വിഷ്വൽ കണ്ടിട്ടേ ഇല്ല. സംഭവം ഒരു രക്ഷ ഉണ്ടായിരുന്നില്ല കേട്ടോ ഈ ഒരു സീനത്തെ പക്കാ പെർഫോമൻസ്. രണ്ടുപേരും കൊണ്ടുപോകുന്നുണ്ട്, രജനി സാറും മമ്മൂക്കയും. അവര് രണ്ടുപേരുടെ കഥയാണ് സംഭവം. അത് ആ ഒരു സംഭവം കറക്റ്റ് ആ ഒരു തളപതി എന്നുള്ള സംഭവം കാണിക്കുകയും ചെയ്ത് ആ ഒരു നാട്ടിലെല്ലാരും ഏകദേശം വില വന്ന്. അതേപോലെ തന്നെ നമ്മളെ ഈ ദേവരാജനും ഇങ്ങനെ തന്നെ അല്ലേ, ആള് കുറച്ച് നെഗറ്റീവ് ആണെങ്കിലും നല്ല കാര്യങ്ങളും സംഭവങ്ങളൊക്കെ പേടി മാത്രമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. ഇപ്പൊ കുറച്ചൊരു മര്യാദയും സംഭവങ്ങളൊക്കെ വന്നെന്നുള്ള കാര്യങ്ങൾ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. ഭയങ്കര ആ ഒരു ബോണ്ടാണ് മെയിനായിട്ട് പറയുന്നത്. കണ്ടിരിക്കാൻ തന്നെ ഭയങ്കര രസമുണ്ട്. അതായത് രണ്ടുപേരും മോശം കാര്യങ്ങൾ ചെയ്തിട്ടുണ്ട്, പക്ഷെ ഇപ്പൊ കുറച്ച് നല്ല കാര്യങ്ങളാണ് ചെയ്യുന്നത്. അതും രണ്ടുപേരുടെ ആ ഒരു പെർഫോമൻസ് ഒരുമിച്ചുള്ള സമയത്ത് രണ്ടുപേരും മത്സരിച്ച് അഭിനയിക്കാന്നൊക്കെ പറ്റില്ല, ആ ഒരു രീതിയിലാണ് അഭിനയം ഉള്ളത്. പിന്നെ അതുപോലെ തന്നെ ഇപ്പം ആ ശോഭന്റെ അടുത്ത് പറയുന്ന അവസാനത്തെ ഡയലോഗ് സംഭവങ്ങളൊക്കെ പറയുന്ന സമയത്ത് ഭയങ്കര. അതുപോലെ തന്നെ ആ മരിച്ചിട്ട് ആ പെങ്കൊച്ചിനെ കൊണ്ടുവന്ന സമയത്ത് രണ്ടുപേരുടെ ഫേസ് ഉണ്ടായിരുന്നു. മോനെ ഒരു രക്ഷയിലാണ്. എല്ലാം പെർഫോമൻസിനെ നന്നായിട്ട് ഡീറ്റെയിൽ ചെയ്ത് മണിരത്നം സാർ കാണിച്ചിട്ടുണ്ട്. ഒരു രക്ഷയില്ല. അപ്പൊ നമുക്ക് നോക്കാം. നെക്സ്റ്റ് വരുന്നത് ആ ഒരു സോങ് ആണ്. വെയിറ്റ് ചെയ്യാം, നടക്കണം. Yes, bye bye.